ஒரு ஆத்துக்குள்ளே விழுந்த ட்ரக்கை கிரெயின் மூலமாக லிஃப்ட் பண்ணி அதை வெளியே எடுக்க முயற்சி பண்ணுறது நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அந்த ட்ரக்கை ஆற்றுக்குள்ளேருந்து லிஃப்ட் பண்ணி மேலே தூக்கிட்டு அதை வெளியே ஷிஃப்ட் பண்ண போகும்பொழுது அந்த ட்ரக் அந்த காம்பவுண்ட் வாலில் மாட்டிக்கிறதுனாலையும் அந்த கிரெயின் ஓவர்லோட் ஆகிறதுனாலையும் அந்த கிரெயினும் சேர்ந்து டாப்பில் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி எந்த ஒரு லிஃப்டிங் பண்ண முன்னாடி அந்த கிரெயினுக்கு எவ்வளோ ரேடியஸ் இருக்குது, அந்த ரேடியஸில் எவ்வளோ சேஃப் ஒர்க்கிங்களோட லிஃப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று நம்ம தூக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த ட்ரக் அது எந்த இடத்துல மாட்டியிருக்காத மாதிரி இன்ஷூர் பண்ணணும். சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டியிருக்கு அப்படின்னா அந்த கிரெயினை வச்சு நம்ம தூக்கும் பொழுது அந்த கிரெயின் ஓவர்லோட் ஆகி டாப்பில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல வேலையாக இதில் பெரிய லெவலில் வேறு யாருக்கும் எந்த ஒரு விபத்து ஏற்படலை. ஸோ இந்த மாதிரி பாதுகாப்பில்லாத செயல்களில் ஒருபோதும் நம்ம ஈடுபடக்கூடாது.